படம் எப்படா போற படத்துக்கு? இல்லடா நான் போல, அடுத்த வாரம். அப்ப நீங்க போகாமலே இவனுங்க எல்லாம் காந்தி கண்ணாடி லோகா போ, பெட்டரா இருக்கு, நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். லோகா பிரிண்ட் எப்போ வரும்? அதுதான் அதெல்லாம் பிரிண்ட்ல பாப்பாங்க. நல்ல பிரிண்ட் அதெல்லாம் தியேட்டர்ல போற நல்லா இருந்துச்சுடா. அதனால தானே தமிழ் ராஷ்லயும் பார்க்க தோண மாட்டேங்குது. தியேட்டர்ல போகணும் அலெக்ஸ், அதுதான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓடிடி வரட்டும், நல்ல பிரிண்ட்ல லேப்டாப்ல ஏத்தி பாக்குறேன். அந்த மாதிரி மூவிஸ் தான் தியேட்டர்ல பார்க்கலாம். படம் வந்துட்டு கன்க்ளூஷனோட முடிச்சானா பிரான்சைஸ் மாதிரி? ஆமா 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 2 லீட் கொடுத்திருப்பான். 2 லீட் இருக்கும் படத்துல மொத்தமா. ஆமா அலெக்ஸ் நீ கேக்குதா? பாக்குறது எங்கன்னா யாரி கனெக்ஷன் கரெக்டா இருக்கா மாப்ள? இப்ப பேசு. இப்ப போகும்போது இப்ப கனெக்ஷன் முட்டை போகும்போது டேய் நீ ஸ்பேஸ் போட்டா பெரிய புளுத்தி புண்டையா ரிமூவ் பண்ணிட்டே இருக்கற புண்டமானே. ஏய் உனக்கு கனெக்ஷன் இஷ்யூ இருக்குடா. உனக்கு பச்சை மூறா காத்தி நீ கொண்டாரம். அவன் பாட்ல லிசனர் அனுப்பிட்டே இருக்கறான். சரத்தன என்ன இது விளையாட்டுக்கான ரிமூவ் பண்ணாங்க. விளையாட்டுக்கு தான் நானும் பேசிட்டு இருக்கறேன் புண்டா. நீ ஏன்டா உள்ள வர? எதுக்கு எடுத்தாலும் நான் எதுக்கு எடுத்தாலும் வந்து பெரிய புளுத்தி மாதிரி பேச கூடாது. எல்லாரும் ட்ரிகர் ஆவாங்க. ஒண்ணே எனக்கு விட்டா தெரியும். ஏய் விட்றா. நீங்க எல்லாம் உட்கார்ந்து கடிக்கிறீங்க. நான் படம் பார்த்துட்டு ஜெனியூனா சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு உட்கார்ந்து இப்படி அழுகுறீங்கடா. நாங்க படம் பார்க்கலையா? நாங்க போய் தேட்டர்ல வீடியோ வாங்க கூடாதா? டேய் நீங்க கடிக்கணும்னு படம் பார்த்துறீங்க. சரி நீ என்ன பார்த்திருக்க? எதுக்கு பார்த்திருக்க நீ? சரி ஹரி நீயே சொல்லு, படத்துல நல்ல சீன் 4 சீன் சொல்லு கேட்போம். உனக்கு ஃபுல் டைம் தரேன். இன்னைக்கு நார்மல் ஹாலிடே தானே, கவர்மெண்ட் ஹாலிடே இல்ல? ஏன் கவர்மெண்ட் ஹாலிடே தானே? தூத்துக்குடில இருந்து எக்ஸ்ட்ரா உப்பு இறக்க போறியா? என்ன பிரச்சனை? சீக்காசு இல்ல, படம் முழுக்க எதுக்கு எடுத்தாலும் சீக்கான்னு மைண்ட்லயே இருக்குது இவனுக்கிட்ட. சும்மா கேட்டேன். இல்ல மாப்ள நான் கேட்கறேன். கவர்மெண்ட் நேத்து வந்து அப்படிதான் ஏசா வரட்டேன். நேத்து கவர்மெண்ட் சிம்பு அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி கொஞ்சமாவது பேசு சார். இங்க வந்து ஜென்யூன் ரிவ்யூ மதராசி பத்தி போட்டிருக்கோம். இந்த வருடத்தின் சிறந்த படமா லோகா வந்திருக்கு. அத பத்தி நீ எஸ்டிஆர் சொல்றானே புண்டை ஓத்த எஸ்டிஆருக்கு இந்த பண்ணு அலெக்ஸே 6 நாள் கவர்மெண்ட் ஹாலிடேக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கல. வெயிட் பண்ணு, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண பிறகு நீ பேசு. அமைதியா இருக்கும். இந்த படம் 6 நாள் கவர்மெண்ட் ஹாலிடேவா? 6 நாளைக்கு எவன்டா கவர்மெண்ட் ஹாலிடே கொடுக்குறான்? நேத்து ஆகாஷ் ஜெனியூனா சொல்லுவா. ஆகாஷ் ஜெனியூனா? ஆகாஷே மாப்பிள்ள நீ படம் பார்த்தற? நேத்து பேசு மாப்பிள்ள. சொல்றா டேய் சுன்னி. மியூட்ட போட்டுட்டு சொல்றா நேத்து ஒரு நைட் ஒருத்தன் ஜெனியூனா பேசினாரு. ஹரியும் மியூட்ட போட்டு ரேப் பண்ணிட்டானுங்க. இல்ல நேத்து ஒருத்தர் ஜெனியூனா ஒன்னு பேசினா நைட் மதராசி. மாப்ள ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் பார்த்தேன்டா சரத்து. இல்லடா படத்துல நிறைய ஃபிளாஸ் இருக்குடா. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபிளாஸ் கேட்டா அந்த ஃபிளாஸ் சொல்லலாம். அவனுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல, சுத்தமா இல்ல. ஆரா சுத்தமா இல்ல. அதெல்லாம் அக்செப்டபிள் தான். அதே மாதிரி இந்த நடந்து வர இன்டர்வல்ல அதெல்லாம் பிஆர் இறக்கி இருக்கான்டா. சரியா? ஆமா ஆமா அதுதான் சொல்றேன். அது வந்து நீங்க இவனுங்க மிச்ச படத்துலாம் இப்ப ஒண்ணுமே இல்ல. கூலி எல்லாம் அடிக்கணும்னு எப்படி இறங்கி அடிச்சானுங்க டிராக்கர்ஸ் எல்லாம் போட்டு. ஒரு டவுட் கூலியா மதராசியா? ஹரி மச்சான் ஜென்யூனா கேக்குறேன். கிளைமாக்ஸ் ஃபைட் உனக்கு எப்படி இருந்தது? கிளைமாக்ஸ் ஃபைட் ஓகேவா தான் இருந்தது. ஆனா என்னன்னா அவன் வந்துட்டு கடைசியா டேக்கிள் பண்ணி முடிப்பான் தெரியுமா? அது அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. ஆனா அவ்வளவு எஃபெக்ட் போட்டு ஃபைட் பண்ணிருக்கான். அது நல்லாதான் இருக்கு. திரும்ப ஏத்துங்கடா. அவன இல்லடா நீ போயிட்டு வாடா. அவன் பேசுறது கேக்குது. அவனை வரைக்கும் விட்டா இதுக்கப்புறம் ஃபைட் தான். நீ போயிட்டு வா. மாமே பாலானந்தெல்லாம் கேக்கல. டிஎம் பண்ணிருக்காரு மாமே.
பால இல்ல கீழே போயிட்டு வாடா ஹரி. நாங்க இந்த படத்துல வன்மம்லாம் பேச நல்ல படம் தான் இந்த படம் டேய் ஆக்சுவலி. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட்டுமே நல்லா தானே இருந்துச்சு. ஓகேவா, ஸ்டோரி இல்ல பிளாட்டும் நல்லா தான் இருந்தது. படம் வந்து ஆக்சுவலா முருகதாஸ் இல்ல கம்பேக் இல்ல மாமா. இதே மாதிரிதான் ரெட்ரோலயும் நிறைய முருகதாஸ் மாமா. பிளாஸ் தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதை மட்டும் கடிச்சிங்க. டேய் இல்ல டேய் இதுல இது நான் சொல்றேன். இந்த படம் வந்து நீங்க வந்து எஸ்கே கரியர்ல அந்த ஹீரோ அதெல்லாம் வந்து பாரு மாவீரன் அந்த ரேஞ்சில வச்சுக்கலாம். அந்த மாதிரியான படம் இது. அந்த அவ்வளவுதான். மாதிரிதான் அந்த மாதிரி இது வந்து எக்ஸாக்ட்லி மாவீரனா இந்த படமும் வேணா ஒரே ரேஞ்சில இருக்கலாம். வாட்சபிள், ஜஸ்ட் வாட்சபிள் ஃபிளிக் அந்த மாதிரி. மாப்பிள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் வந்து இதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மாவீரன். சரத்து இது சரத்து வந்து மியூட் போட்டு கொள்ளுது. அதே மாதிரி முருகதாஸுக்கு வந்து ஸ்பைடரு, அப்புறமேட்டுக்கு தர்பாரு, சிக்கந்தர் இதை விட நல்ல படம் இந்த படம். கேக்குதா ஒத்துப்பியா ஈசா? அதனால தான்டா கம்பேக்ன்றானுங்கடா. இது ஒத்துப்பியா ஈசா? அந்த 3 படத்தோட இந்த படம் நல்ல படம். எப்படி கம்பேக்? அதுக்கு அர்த்தம் தெரியுமா கம்பேக்? டேய் இது வந்து அவன் துப்பாக்கி, கத்தி, ரமணா, தீனா இந்த மாதிரி பண்ண மாதிரி அந்த வருஷம் இல்ல, கஜினி பண்ண மாதிரி இல்ல. டேய் அவன் நினைச்சாலும் திரும்ப அந்த படம் பண்ண முடியாதுடா லூசு புண்டை. அவன் இதை விட பெட்டரா கொடுத்தாலே அது கம்பேக்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவன் துப்பாக்கி டேய் குத்தா கடைசி 3 படத்தை விட இந்த படம் நல்லா தான்டா இருக்கு. அது ஒத்துக்க மாட்டீங்க நீங்க. அதுதான் கம்பேக்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அந்த படம் டேய் நீங்க வச்ச பாயிண்ட் எல்லாமே அக்செப்ட் தான்டா. அவனுக்கு ஆரா இல்ல, ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல, சரியான சீன் வந்து கன்வே பண்ணல, ஆக்டிங்லன்னு சொன்னது எல்லாமே ஓகே தான். அது எனக்கும் தெரிஞ்சிச்சு. திடீர்னு கோவப்பட்டு அங்கங்கேயும் மண்டை திருப்பும் போதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனா ஓகே, ஒரு ட்ரை பண்ணிருக்கான். படமா ஸ்டோரி வைஸும் நல்லா தான் இருந்தது. கார்த்தி சொன்னால ரெட்ரோ மட்டும் இல்ல, கார்த்தி சொன்ன ரெட்ரோ மட்டும் ஏன்டா கடிச்சின்னு. அவன் செகண்ட் ஹாஃப் சொதப்பின மாதிரி அவன் சொதப்பல முருகதாஸ். அவன் எந்த பிளாட்ல சொன்னா அந்த பிளாட்லயே படத்தை கொண்டு போய் முடிச்சிட்டான். ரெட்ரோ செகண்ட் ஹாஃப் இன்னொரு கதையை தந்து போயிட்டான் லூசு புண்டை. ஃபர்ஸ்ட் அதான் சொல்றேன், செகண்ட் ஹாஃப்ல கதையாட்டு போனா இவன் 4 சண்டையை வச்சு செகண்ட் ஹாஃப் முடிச்சிட்டான். வேற என்ன இருக்கு? செகண்ட் ஹாஃப் வேற கதையை தந்து போயிட்டான்டா. அலெக்ஸ் அவன் கார்த்தி ஒன்லைன் ஸ்டார்ட் பண்ணான்ல, அந்த ஸ்டார்டிங்கே இங்க முடிச்சிட்டான். ஆனா ரெட்ரோல ஸ்டார்ட் பண்ணது வேற, படமா முடிஞ்சது வேற. இருக்கும் இல்லடா கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படி இருக்காது. நீ மகான் நிறைய படத்தை எடுத்து போயிரு. இல்லடா கடைசி 2 படம் தானே அப்படி பண்ணா. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் இதுக்கு மட்டும் தான்டா செகண்ட் ஹாஃப் கதையே மாத்தி விட்டுருவான். செகண்ட் ஹாஃப் தேவையில்லாம யோசனை வச்சிருப்பான்டா. இதுல அவங்க மதராசி இந்த அதோட படம் முடிச்சு இந்த விட போறாள். திரும்ப ஒரு ருக்மணியை கத்தின்னு போயிடுவானுங்க 2வது வாட்டி. ஆல்ரெடி கடைசிதான் வச்சிருப்பானுங்க. திரும்ப அவளை தீன்னு போயிடுவானுங்க. திரும்ப போயிட்டு ருக்மணி நல்லா இருக்காங்க. ஆமா அவ ஒத்திதான் நல்லா இருக்கா படத்துல. அவ்வளவு வச்சு செமையா இருப்பான். எமினந்தம் அதே மாதிரி எஸ்கேக்கு அந்த தாடி செட்டே ஆகலடா. ஒரு மாறுந்துற கரண்டி மூஞ்சி மாதிரி அவன் முடிக்கும் அந்த தாடிக்கும். ரகட் பாய் நல்லாவே இல்ல. தாடி வச்சா ரகட் பாயா இல்ல நினைச்சு திருக்க கொண்டு வச்சிருக்கான். ஏதோ ரொம்ப இல்லடா இல்ல, இந்த சலம்பல சாங் ஆடுறான் ஏதோ ரொம்ப ஃபேட்டா இருக்கிற மாதிரி தெரியும்டா. ஒரு மாதிரி அதாவது நீங்க गाइस, நான் இப்போ ஒருத்தனோட டைம்லைன்ல ஒரு ட்வீட் பார்த்தேன். தமிழ் சினிமாலே பெஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் போட்டதுல வந்து எஸ்கே தான் நல்லா பண்ணிருக்கான்னு போட்டிருக்கான். இது உங்க கருத்து என்ன? ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் தமிழ் சினிமால எஸ்கேவா? போட்ட ஐடி எஸ்கே பண்ணா இல்ல ட்ராக்கர்ஸ்லாம் வந்து அவனை ஆக்ஷன் ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றானுங்க. முதல்ல இல்ல நீ ஒரு ஆக்டர் எடுத்து பார்த்தாலும் இப்ப என்ன இந்த தீனா, திருமலை, நந்தா, பொல்லாதவன் புரியுது. ஆளாளுக்கு ஒண்ணு ரைஸ் ஆகி வந்து இவனுக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நீ சொல்லும் போது ஃபேன் பேஸ் ஒண்ணு வந்துச்சு. தீனா டைம், திருமலை டைம்லாம் இவனுக்கு ஒன்னும் வரல. நீ சுத்த மூட்டை இருக்கு கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தயவுசெஞ்சு பேசு. அது வரைக்கும் அவன் ஆக்ஷன் நீ எவன் சொல்லணும் நம்ப மாட்டோம். எவனா வந்து இந்த முதல்ல விஜய் ஃபேன்ஸா இருந்து சப்போர்ட் பண்றது. சரத்து என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டியா? ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னத்தமா சொல்றேன். இந்த மாதிரி இவனுக்கு முட்டு கொடுக்குது நீங்க வரீங்களே, ஒரு ஃபேன்ஸாச்சு மேல வரானுங்களா? ஃபர்ஸ்ட் அப்படி ஒருத்தனை வளர்க்க சொல்லுங்க. அப்பதானே ஒருத்த ஹீரோவா வளர முடியும். நீ ஒண்ணு புரிஞ்சுக்க அலெக்ஸ், நான் சொல்லிடுறேன். அவன் என்ன தெரியுமா சொல்றான், அதாவது இது ஏன் ஸ்பேஸ், நான் மியூட் தான் போடுவேன். ஹரி, அலெக்ஸ்,
கனி மாதிரி பிஹேவ் பண்ணாதடா சரத்தை நீயும். ஒரு நிமிஷம் கேள்றான். அவன் என்ன தெரியுமா சொல்ல வந்தான், இவங்களுக்கு எல்லாம் ஆக்ஷன் நீங்க படம் அமைச்ச மாதிரி இவனுக்கு எல்லாம் லைஃப்ல அமையாது, அதுக்கு அவனுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லி வந்தான்டா. அப்படியா? அப்படின்னா ஓகே. இத வந்து அததான் சொல்ல வந்தாம அதுக்குள்ள நீ உள்ள என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா சரத்து. அரே அவன் நேத்து தூத்துக்குடி வந்து ஹோல்சேல் உப்பு வாங்கிருக்கானு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. அவன் ஜெனியூனா சொல்ல வந்தான்டா. இங்க பாரு என்ன தெரியுமா சொன்னான், அஜித் தீனா அமைச்ச மாதிரி, விஜய்க்கு திருமணம் அமைச்ச மாதிரி, சூர்யாக்கு காக்க அமைச்ச மாதிரி இவனுக்கு அமையாதுன்னு சொல்ல வந்தான்டா. அதான்டா சொல்ல வர. இல்லடா அவனுக்கு ஃபேன்ஸே இல்லன்னு எடுத்து போண்டா. புரியுதா? இவனுக்கு ஏதோ சொல்ல விடுறானுங்களா பாத்தியா? மியூட் போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஏன்டா இப்படி பண்றேன்னு இல்ல. இப்ப எவனுக்குமே ஃபேன்ஸ் சொல்லல, எல்லாருக்குமே ஒண்ணு ரைஸ் ஆகல. அவன் ட்ரை பண்றான் ஆனா வர மாட்டுது. அதான் ஃபர்ஸ்ட் இந்த படம் நினைக்கிறேன், மாவீரன். மாவீரன் அடுத்து இந்த இல்லடா காக்கி சட்டையிலும் கமர்ஷியல் தான். நான் சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்ன்னு சொல்றேன். மாசாவே இருக்கு. மான்கரத்தை ட்ரை பண்ணா, காக்கி சட்டை ட்ரை பண்ணா, அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரை பண்ணா, அதுக்கப்புறம் என்ன படம் வந்து ஹரி சொன்ன மாதிரி என்ன சொல்றேன்டா, ரெமோ ட்ரை பண்ணா, வேலைக்காரன் ட்ரை பண்ணா, இது எல்லாம் இன்னும் ட்ரை தான் பண்ற. மாவீரன் ட்ரை பண்ணா, அமரன் வந்து பயோபிக்கே ஓகே, அதனால அது சைடுல விட்டுருங்க. அதனால ஒரு ஹீரோவை ஆக்ஷன் ஹீரோன்னு எப்படி தெரியுமா, ஒரு நிமிஷம் ஒரு ஹீரோவை ஆக்ஷன் ஹீரோன்னு எப்படி, ஒரு நிமிஷம் அலெக்ஸ், ஒரு ஹீரோவை ஆக்ஷன் ஹீரோ எப்படி தெரியுமா எடுத்துப்பாங்க, ஹேட்ரஸ் கூட அவன் பண்ற ஆக்ஷனை ஒரு படத்துல அக்செப்ட் பண்ணணும். அது இவன் பண்ண மாட்டான், அது உண்மைதான், பண்ண போறதும் கிடையாது. கன்வின்ஸ் ஆகாது இவன் பண்றதுக்கு. ஒரு வேலை வயசா, ஏன்னா ஆல்ரெடி வயசாயிடுச்சு, ஆனா இதுக்கப்புறம் இன்னும் வயசாகி பண்ணாலும் தெரியும் போல தெரியல. இல்ல அலெக்ஸ், நீ படம் பாரு, நான் எதுவுமே சொல்ல, எனக்கு எந்த சீனுமே ரொம்ப இதா இல்ல. அதெல்லாம் உண்மைதான். இரா ஒரு பாயிண்ட் பேச விடுறா. இவன் வந்து விஜய் ஜமால் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 30 பேரை 5 நிமிஷத்துல அடிச்சு படுக்க வச்சுட்டு வந்துருவான். வித்து ஜமால் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் உனக்கு இவன் கிட்ட இருக்காது, அது எல்லாருக்கும் தெரியும். இரா பேச விட அலெக்ஸ். அவன் படுக்க வச்சுட்டு வந்துட்டு இவனே படுக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஏதோ டிசார்டர் வந்த மாதிரி பண்ணி அவனை அடிக்க ட்ரை பண்ணுவான். அதுக்கு முன்னாடி டிசார்டர் தான் இருப்பான், மாத்திரை எடுத்துருக்கு முன்னாடி டிசார்டர் தான் இருப்பான். அப்பயே அவனை படுக்க வச்சிருவான். திருப்பி வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு எதிராக அந்த துப்பாக்கி மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க, அது வரல. துப்பாக்கி மாதிரி எக்ஸிகியூஷன் ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆயிருக்காங்க. துப்பாக்கி மாதிரி திரும்ப அது அவனான்சால எடுக்க முடியாது. முருகதாஸ் ஆனா சரத்து இதை நான் சொல்லி ஆகணும்டா. நீ இத்தனை படம் லிஸ்ட் அவுட் பண்ணல, அந்த படத்தோட இந்த படத்துல அவனோட ஆக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அற்புத மார்க் கிடையாது, ஆனா நல்லா இருந்துச்சு மத்த படத்துக்கு கம்பேர் ரெமோல கூட நல்லா பண்ணிருப்பான். இந்த படத்துல நல்லாவே இருடா அலெக்ஸ். ஒரு அக்மார் ஆக்ஷன் ஃபிலிம்னா அதுல மாஸ் டைலாக் பேசணும், பஞ்ச் டைலாக் பேசணும், ஒரு 10 பேர் அடிச்சு கன்வின்சிங்கா ஆரா கிரியேட் பண்ணும். அது வர மாட்டேன் இன்னும் அவனுக்கு. நீயே சொல்லாரு திருமலையும் தீனாவும் அஜித் நம்ம இவனை காமெடியனா பாத்துருவோம்டா. அதனால வந்து அது நமக்கு வராது, அரிகிட்டே கேட்போம். அரி திருமலையும் தீனாவும் ஏன் இன்னும் பேசுறோம், ஏன்னா அதுல 10 பேர் அஸ்டி விஜய் பஞ்சு டைலாக் பேசுவான். அந்த ஒரு ஆரா கிரியேட் பண்ணிட்டு போவான். உள்ள வந்து நான் அரசு யாருன்னு கேட்பான் பாரு. அந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கும். இப்ப தீனாலே அந்த மாதிரிதான். ஓப்பனிங் சீன்ல இருந்து அந்த ஒரு டைலாக் பேசுவான், தலை எடுத்துருவோன்ற டைலாக் வரைக்கும். அது வந்து அதுதான் ஒரு ஹீரோவை நீ வந்து ஆக்ஷன் ஹீரோவாவும் மாஸ் ஹீரோவும் எலிவேட் பண்ணும். இன்னும் இதை எலிவேட் ஆக மாட்டேன். அவன் டைலாக் பேசுவா சிரிப்பு தான் வருது. நம்ம என்ன பண்ண சொல்றோம், அவனுக்கு இன்னும் அந்த மாதிரி படம் வரலன்னு அர்த்தம். லைனா சொல்றேன் ஆக்ஷன் படத்தை நீயே சொல்லு. ஆக்ஷன் பண்ணலாம் ஓகேவா, அந்த ரிங் ஃபைட், அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு காக்கி சட்டை, ரெமோ, அதுக்கப்புறம் ஹீரோ, வேலைக்காரன், அப்புறம் இப்போ வந்து சீமராஜா, மாவீரன், அப்புறம் இந்த படம் நடுவுல அமரன் நல்லா இருந்துச்சுடா. அமரன் வந்து அது வந்து மாசிரோ பத்த சேர்க்க முடியாது. அது ஒரு வேற மாதிரி படம். அது மாசிரோன்னு வர முடியாது. அதுல ஸ்கிரீன் ஹோல்ட் பண்ணாங்க. சிவகார்த்திகேயனை தவிர மிச்சம் எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னாங்க சார். ஆனா ஸ்கிரீன் ஹோல்ட் பண்ணாங்க கார்த்தி.
நீ சொல்றது கரெக்ட் தான். அமரன் நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அமரன் மாஸ் படத்தை எடுத்துக்க முடியாது, மாஸ் ஆக்ஷன் படத்துல எடுத்துக்க முடியாது. அதான் பிரச்சனை. பீ கமர்ஷியல் மூவி சொல்றேன் நீ. இவன் கேக்குறது அந்த லிஸ்ட் புரியுதா? திருமலை, தீனா ஒரு லிஸ்ட் சொன்னல, அந்த அந்த மாதிரி வேலு கூட விடுறா. இந்த நந்தா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, வேலு ஆறு இந்த மாதிரி சொல்றேன். கன்வின்சிங்கா பண்ணும் ஒரு ஹீரோவா அச்சு படகு வச்சுட்டு டைலாக் பேசிட்டு. அவன் தான் இல்ல, என்ன கேட்டா அவன் தான் திரும்பி வளர்த்துக்கணும். இது இன்னும் பூம் பண்ணணும். இப்போ இவ்வளவு பேசுறதுக்கு காரணமே அதான்டா. நீ நாங்களும் சொல்ல வந்தோம். இப்ப இவன் அடிக்க போறான்னு வச்சுக்க, அது வந்து நமக்கு எமோஷனா கனெக்ட் ஆகணும், எமோட் ஆகணும் நம்ம ஒரு ஆடியன்ஸா. அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும். இப்ப நீ சொல்ற படம் எல்லாமே ஸ்கிரிப்ட் எங்கடா இருக்க? காது வலிக்குதுடா, சரி பண்றா. ரொம்ப சவுண்டா கேக்குதானே? மாவீரன் நல்ல ஸ்கிரிப்ட் தான்டா. சரி இரு, மாவீரன் ஸ்கிரிப்ட் வைஸ் என்ன பிரச்சனை உனக்கு? மாவீரன் வேலைக்காரன் நல்ல ஸ்கிரிப்ட் தான். இப்ப இரு சரத்து ஒன்சரு, நான் வந்து ஒன்னு ஷேர் பண்றாரு. நீ அந்த ஹேஷ்டேக்குள்ள போய் கேக்குதா? ஹெட்செட் போட்டுங்கறடா, மியூட் பண்ணி விட்டுறது. இல்லடா டேய் இருடா ஒத்த, நீ கத்தினே இருக்கீங்கடா. இப்ப இன்னைக்கு காலைல ஷோ பார்த்தவங்களா ஒண்ணுமே இல்ல, நீ மதராசி ஹேஷ்டேக்ல இப்ப நான் உள்ள போனேன். இன்னைக்கு காலைல ஷோ பார்த்தவங்களாம் பாரு எப்படி கள்ளி ஊத்திருக்கான். ஏன்னா நேத்து அந்த அளவு ஆன்லைன்ல எக்ஸ்பெக்டேஷன் எடுத்து விட்டானுங்க நேத்து. நீ லேட்டஸ்ட்ல சும்மா போய் பாரு, இன்னைக்கு காலைல பார்த்து அவனுக்கு ஜெனினாவே போட்டிருப்பானுங்க பாரு. நான் மேல கூட ஷேர் பண்றேன் பாரு ஒண்ணு. நீங்க சொல்ற மாதிரி படம் எல்லாம் நல்லா தானே இருக்கு. உங்களுக்கு எதையா பிடிச்சிருந்தது? இல்ல ப்ரோ, நல்லா இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல. படம் வந்து சுமார் படம். இதுக்கு ஒரு பில்டப் ஒண்ணு நேத்து பண்ணானுங்களே, அதுதான் பிரச்சனை. நேத்து பயங்கரமா டிராக்கர்ஸ்ல கூவிட்டானுங்க இந்த படத்துக்கு. படம் ஓடுன்றியா ஓடாதுன்னு படம்லாம் வந்து பெருசாலாம் ஓடாது. இது மாவீரன் ரேஞ்சுக்கு ஓடும். ஒரு 70-75 பண்ணும். எப்படி 100 இல்ல 100லாம் பண்ண ரொம்ப கஷ்டம்டா. தேவையான கண்டென்ட் 100 பண்ணிருந்தா இந்த படம் பாத்துவாங்க. 100 கன்ஃபார்ம் பண்ணிரும். இல்ல ஓபனாவே சொல்றோம். டே 1 வேர்ல்ட் வைட் 28 நம்ம சொல்லலாம். தமிழ்நாடு லெவல் வந்துருக்குடா. இல்ல நீ மண்டே வந்து ஆச்சுனா நீ அப்புறம் சொல்லு. மண்டே கொஞ்சமா ஒரே நிமிஷம். இப்பவே 600K புக் மை ஷோலயே புக் பண்ணிட்டானுங்கடா. எப்படியுமே 4 கிலோ 800K தாண்டிடுவான் அசால்ட்டா. கண்டிப்பா பாரு அடிச்சிருவான். 100K எல்லாம் ஈஸியா அடிச்சிருவான். 100 வந்துரும்டா. துல்கரே வந்து இன்டர்வியூல தான்டா சொல்றான், நாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல படம் இவ்வளவு ஹிட் ஆகும். என்னப்பா இல்ல மாநாடுலயும் இவ இருந்தா கல்யாணி, அது 6 நாள்ல 100 பண்ணுச்சா? சரத்து மேல பாரு, நான் ஒன்னொன்னா ஷேர் பண்றேன் பாரு. இப்ப 6 நிமிஷம் 3 நிமிஷம் நீ மேல டைம் பாரு. இவங்கெல்லாம் பிளான்டம் கிடையாது. நீ உள்ள போய் பாரு. நீ மதராசி ஹேஷ்டேக்ல நீ பார்த்தவங்களா எப்படி கள்ளி ஊத்துறானுங்க. ஆக்சுவலா முதல்ல இவன் விஷால் மாதிரி பண்ண சொல்லுங்கடா ஃபைட்ட, அதுக்கப்புறம் பேசுறோம். என்னடா அனகோண்டா உங்களுக்கு நார்மலா பேசுற விஷால் புரியல. இருக்க மாட்ட ஒருத்தனும் அவனோட சண்டையா அப்படி இருக்கியா? அவன மாதிரி பண்ண சொல்ற புரியல எனக்கு. அவனுக்கு திமிரு 2வது படமா எத்தனை படம்? 3வது திமிரு 4வது படம்டா. சண்டை 2வது படம். 2வது படமே அவனுக்கு சண்டை. ஒரு நிமிஷம் சுவேல் இருக்கியாடா? இல்ல அவனுக்கு சண்டைக்குள்ளேயே 2வது படம்டா. அதுவே சரியான செய்ய பண்ணிருப்பான். அதுதான்டா ஃபர்ஸ்ட் அவன மாதிரி பண்ண சொல்லுங்கடா. அவனோட அவன மாதிரி அவனாலுமே பண்ண முடியாது. அப்படி கிடையாது. இவனை எஸ்கேவால பண்ண முடியாது. எஸ்கே ஒரு தண்ட புண்டை. அப்படிதான் நீங்க அப்படிலாம் என்ன சொல்லுவீங்க? விஷால்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோடா.
அதெல்லாம் அவன் செகண்ட் வேற படத்துல நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. எஸ்கேக்கும் ஆக்ஷனுக்கும் சம்பந்தமே நீங்க கிடையாது அடிச்சது யாருங்க? எப்படி விஷாலோட கம்பேர் பண்ணுவேன்? காசி விஷால்லாம் பயங்கரமா இருக்கும்டா இவனை. ஏய் கார்த்தி, இது பேர் என்னது, கோவாஸ் அக்செப்ட் பண்றா கார்த்தி, கீழே ரிக்வெஸ்ட் கார்டு அக்செப்ட் பண்ணுங்க. சண்டை கோழியில அந்த ஒரு சீன் வருமே, அடிச்சது காசு இறங்கி ஓடிடுப்பா உம்மால. சண்டை கோழி தான் பீக் கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோக்கான நல்ல யுவன் ஃபேன்ஸ் எல்லாம் ஏத்தாதடா, வாயில மியூசிக் போடுவானே. இல்லடா இல்ல இவன் எனக்கும் பிடிக்காது. அந்த படம் நல்லா தான்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான்டா, நான் இப்ப வாயில மியூசிக் போட்டுட்டு இருந்தேன்டா. ஹரி சண்டை கோழி விடு, திமிரு படத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபைட் வரும். நீங்க எல்லாம் நானும் மதுரைக்காரன் தான் திமிரு சொன்னீங்கன்னா கார்த்தி டப்புன்னு தாமிரபரணி தூக்கிட்டு வருவான். உமால என்ன மாதிரி படம் தெரியுமா தாமிரபரணி? வெட்டருவா என் பேரை சொன்னா பேசுங்க. ஆக்ஷன் வந்தா அவங்க கிட்ட எல்லாம் பயங்கரமா இருக்கும்டா விஷால்தெல்லாம். பாம்பு படம் எடுக்கும், பாம்பு படம் எடுத்தா உமால பக்கத்துல கூட நீங்க முடியாது. ஒரு படம் ஒண்ணு இருக்குண்டா கதகளி, அது மொரட்டு படம்டா. அந்த படம் கதகளியும் இல்லடா, அந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் அது எக்ஸ்பெக்டே பண்ணலடா. அது சரியா ஹேட்ரஸ் கூட அந்த படத்துக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அப்படிப்பட்ட படம் கதகளி. தம்பாவை போட்டது யாருன்னு பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில இவன் தான் போட்டிருப்பான். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றது, அவன் இன்ட்ரோல் பிளாக் ஒன் பண்ணிருப்பான் கதகளியில. அதுதான் ஒரு வந்து கன்வின்சிங் ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான ஒரு. இன்னொன்றா நீ ஒன்னு நோட் பண்ணா, செகண்ட் ஹாஃப்ல அந்த ஊரை சுத்தி தான் இவங்க ஃபேமிலியே வண்டி ஓடிட்டு இருக்கு. சீரியஸா காட்டணும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லிடுறேன். நீங்க அவனை எப்படி பாக்குறீங்க, உதயநாதன் மாதிரி பாக்குறீங்க ஆக்ஷன்ல. ஆனா எனக்கு என்னன்னா அவன் டே பை டே அவன் வந்து உதயண்ணா கெத்துல நல்லா பண்ணிருப்பாரு, இவர் அது கூட பண்ண பாத்துக்க அலெக்ஸ். உதயநிதி புரியுதா? உதயலாம் வந்து மாஸ்டர் வச்சுக்கிறீங்க, தூக்கி விட்டுருங்கடா. இல்லடா மாமன்னன் இன்ட்ரோல் பிளாக் பாத்திருக்கேன் அலெக்ஸ். அந்த இன்ட்ரோல் பிளாக் ஈக்குவலா ஒரு இன்ட்ரோல் பிளாக் சொல்லி நாங்களாவது படமாவது பார்த்துட்டு ரிவ்யூ போடுறோம்டா. நாங்களாவது படம் பார்த்துட்டு போடுறோம், படமே பார்க்காம மாமன்னன் போய் சொல்றான்டா மனசாட்சிக்குதா. இல்ல அலெக்ஸ் ஒரு நிமிஷம் புரியுதா? அவனுக்கு மைண்ட் அவனுக்கு வந்து எந்த லெவல்ல வச்சுக்கிறான்னு பாத்துக்கோ. அதாவது ஹரி, இப்போ கனெக்ஷன் ஸ்டேபிளா இருக்குன்னு நீ பேசுற, உன் கனெக்ஷன் கட் ஆச்சுன்னா நீ பேச மாட்டாரு. ஏய் பைத்தியக்கார ஒரு நிமிஷம் இரு. ஆனா எனக்கு என்னன்னா அவன் மூவி பை மூவியா வந்துட்டு அவன் இன்க்ரீஸ் ஆயிட்டு வரான்டா. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுதான்டா. அது உண்மைதான். அத நாங்க ஏன்டா அக்செப்ட் பண்ணோம்? அக்செப்ட் பண்ண மாதிரி படம் நடிக்க சொல்றா, அக்செப்ட் பண்றோம். எனக்கு சரத்தை நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டா, நீ விஜய் மாதிரி ஒரு ஆக்ஷன் பார்த்து நீ ஹீரோ அஜித் போய் ஒரு நிமிஷம் இருடா சரத்து, அவனை பேச விடேன்டா. சரத்து பேச சரத்து. டேய் இவனெல்லாம் வத்தா எஸ்கேவெல்லாம் ஆக்ஷன் ஹீரோனி எப்பறா வத்தா மனசாட்சி. ஈசா ஒரு நிமிஷம் கேளு. ஈசா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறது. நீங்க வந்துட்டு நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஃபேன். எனது மரணத்திற்கு காரணம் சரத்து எழுதி வச்சு இல்ல ஒவ்வொருத்தரோட ஃபேன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபேன்ரா. அந்த ஹீரோவோட ஆக்ஷன் பத்தி நம்ம வந்து ஃபேன் ஆயிட்டோம். அதே மாதிரி எஸ்கேவோட ஆக்ஷன் சில பேருக்கு பிடிக்கும், அவன் அவனுக்கு ஃபேன் ஆகும். எந்த சில பேர் வரப்போற குட்டி குஞ்சாங்களுக்கு சொல்றாங்கடா. இப்ப அந்த அவன் பேர் மச்சான் இல்ல ஒருத்த வரைக்கும் சாய் பேங்கரி அந்த புண்டாமன் பாட்டே கேக்குறானுங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கூதியாங்க. கேக்குதுடா பேசுறா. உனக்கு எப்படி படம்? எனக்கா உண்மையா சொல்லனா எனக்கு பிடிச்சது. உண்மையா சொன்னா பிடிச்ச படம் ப்ரோ. சரத் ரிமூவ் பண்ணிடுவா. நம்ம பையன் பேசுறோம், நம்ம பையன் கொஞ்சம் பேசலாம். நான் பேசுறேன் பேசா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா வந்து ஒர்க் ஆகல. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் உட்கார வச்சிட்டான் ஸ்டண்ட் வச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதா, பசங்க எல்லாம் முருகதாஸுக்கு நல்லா இதா விசுவாசமா. முருகதாஸ் எல்லாருமே பிடிக்கும்டா. தான் இப்ப அஜித் ஃபேன்ஸ் கேட்டாலும் நீ தூத்துக்குள்ள ஒரே நிமிஷம் அலெக்ஸ். எங்களுக்கு எல்லாம் முருகதாஸ் பிடிக்கும், உனக்கு எஸ்கே உப்பு பிடிக்கும், போறது பிடிக்கும். அமைதியா இருக்கும், உசுர வாங்காத. சொல்லு சாந்தி. இல்ல ஒரே நிமிஷம் சந்தோஷ், ஒரே நிமிஷம் ப்ரோ.
அலெக்ஸ் இது சரத் எந்த நாய் கூட சேர்ந்து பழகான்னு தெரியல, மியூட்டா போட்டு சாவடிக்கிறான். சரிடா சந்தோஷ் சொல்றேன். அது அலெக்ஸ் ஒன்னதான் அடிக்கிறா. நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க? அறிவு ஒன்னதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது மதராசி. நான் சொன்னது கனியடா பைத்தியக்காரா, அது எல்லாருக்கும் தெரியும். ஈஷா அங்க மட்டும் போனோம், இங்க வரக்கூடாது ப்ரோ. உங்களை ஏதோ சொல்றான் ப்ரோ, அசீமா திட்டுறான் அலெக்ஸ் உங்களை. எனக்கு கீழே 3 ரிக்வெஸ்ட் காட்டுதுடா, அதை அக்செப்ட் பண்ண முடியல. சுகைல் இருக்கியா? குரோம்ல போய் இது பண்ணு, வரும் குரோம்ல. சுகைல் தான் கீழ இருந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான், அக்செப்ட் பண்ணி தொலைங்கடா அவனை. அவனுக்கு நான் இன்வெர்டர் ஸ்பீக்கரே குடுத்துட்டேன்டா. அப்புறம் இதுக்கடுத்து என்ன ப்ராஜெக்ட் யாரு கூட பண்ணுவாங்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். எல்லாம் எப்படி சொல்றதுன்னா தாவி தாவி பூ போறான்டா எல்லா ட்ராக்கரும். ஏன்னு புரிய மாட்டுது. ஓகே டேய் நான் சொல்லிட்டா, அவன் தான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஹீரோஸ்ல பணம் வந்து கொடுக்க போறல அவன் தான் இருக்கிறான். அதனால அவனுக்கு உப்பு போடதான் செய்வாங்க. அவ்வளவுதான். அரி மைக்க ரிமூவ் செய்யப்பட போகிறது. இவனை நைட்டு ரகுவரன் கோத்து விட்டுறா. டேய் சரத்து, பணம் கொடுக்க போறது. டேய் எஸ்கே பணம் கொடுப்பான்டா, மத்த ஹீரோ எவன்டா பணம் கொடுப்பாங்க சொல்லுங்கடா. ஆனா இல்லடா அரே, இந்த லியோல வர மாதிரி இருக்குதுடா. நீ யார்கிட்ட வந்து சொல்லுங்கிற தெரியுமான்ற மாதிரி இருக்குது. எல்லாம் எஸ்கே இல்ல எஸ்கே அடிக்க உக்காந்துருந்தா வந்து இல்ல சத்தியமா புரியலடா எனக்கு. நிஜமா ஒருத்த எஸ்கே படத்தை நான் பேசுறேன், எஸ்கே ஃபேன் சப்போர்ட் பண்ணாலோ இல்ல சண்டை போட்டாங்கன்னா ஓகே. ஒருத்த கூட பசங்களே மேல வந்து அவசரம் வாங்குறீங்களே, நியாயமா அது உங்களுக்கு? என்ன பண்றீங்க? எப்படி உயிரை வாங்குறீங்களா? உங்களை ரிமூவ் பண்ணி தொலைய சரத், நீ என்ன சொன்ன? எஸ்கேக்கு வந்து டிராக்கர்ல உப்பு போடுறான்னு சொன்ன. அவன் பணம் கொடுக்குறான்டா, போடுறான்னு சொல்றேன். பணம் இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப சூர்யாவை படத்துக்கு சூர்யா சொல்லு, அலெக்சியா உப்பு போற அது சொல்லு ஃபர்ஸ்ட். டேய் அவன் இப்ப வந்து விஜய் மாதிரி ஒரு ஹீரோ தேடிட்டு இருக்கான்டா, தேடல்ல இருக்கிறான். அவன் உலகமே பெருசு. தேடி கணக்குப்படி பார்த்தா விஜய் வந்து காசு கொடுக்குறாரு. அப்ப அப்படிதானே நீ இன்டைரக்டா விஜய தாக்குற அலெக்ஸ்? சொல்லவே இல்லையே. சிவகார்த்திகே காசு கொடுக்குறாரு மட்டும் சொல்றது என்னோட வாதம். விஜய் காசு கொடுப்பான்னு சொன்னது எய்சே. அதான் திருட்டு ஸ்டைல் இல்ல. மேட்டருக்கு இல்லடா. ஒரு நிமிஷம் சரத்தை அவன்கிட்ட சொல்றேன். சரத்தை அருகே புரியற மாதிரி சொல்றேன். அவனுங்க அடிக்கிறதுக்கு போட்டிருக்கானுங்க, நீ உள்ள பூந்து பாசிட்டிவ் மாத்திட்ட. அதனால அது ஏத்துக்க முடியாது. புரியுதா? இப்ப இவ்வளவு சரத்தை கூப்பிட்டு இத்தனை பேர் படம் எப்படி இருக்குதுன்னு கேக்குறானா, அவன் நெகட்டிவ் சொல்லுவானுங்க தான் எதிர்பார்க்கறான். நீங்க வந்துட்டு ஏதாவது ஏன்டா இப்படி பண்ணிக்கிறீங்க? டேய் நானும் நெகட்டிவ்ல சொல்லிட்டேன். அது கரெக்டா. அவன் கொஞ்சம் பாசிட்டிவ் சொன்னா கூட அவன் திட்டுறான்டா, பாவம்டா. நாங்க வந்து படம் பார்த்தவனோட பேசுறான். இந்த ஹரி நேத்து படம் பார்க்காம இல்ல சாவச்சான், இன்னைக்கு அலெக்ஸ் நைட் ஷோ போயிட்டு வந்துட்டா. புரியுதா? நைட் ஷோ எப்ப முடியுது? நீ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே பேட்டர்ல பேசுற, படம் பார்த்துட்டு வந்து ஒரே பேட்டர்ல பேசுற. அதான் பிரச்சனை இருக்கு. ஏசனுக்கு லேசா அவன் எப்படா பேசுறான் 2 வாட்டி ஒண்ணு? யாரா? ஹரி நேத்து படம் பார்க்காம பேசுறா, நீ படம் பார்த்து பேசுறது எப்படி பேசுறான்? ஆமாமா நேத்து மாட்டிக்கிட்டா. நேத்து பேசுறப்ப படம் பார்க்காம பேசுறான். நீதான் பாத்துட்டேன்றான் நேத்து நைட்டு போயிட்டு. அப்புறம் காஞ்சூரிங் யாரா பாத்தீங்க? காஞ்சூரிங் இவனுக்கு இல்லடா அந்த டெலிவிஷன் டிஸார்டர் தானே வந்து அது நல்லா கொண்டு. காஞ்சூரிங் அதான்டா கேள்விப்பட்டேன். 20 நிமிஷம் தான் நல்லா இருக்குது. நானுங்க லாஸ்ட் ஏதோ 2 மினிட்ஸ் ஏதோ கொஞ்சம் இதுவாகுது. மீதி எதுவும் தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரிலாம் நல்லா இல்லையாமாண்டா. அது ஓகே. ஆனா இது லாஸ்ட் பார்ட்ன்றதுனால தான் இப்படி புரியுது. வேற இதுக்கப்புறம் வராது. அதை விடுங்கடா, முக்கியமான ஒரு படத்தை அடிக்கணும்டா. அந்த படத்தை விட்டு எல்லாம் டைவர்ட் ஆகி இவனை போட்டு அடிச்சுடுறீங்க. அனுஷ்கா படமா? பேட் கேர்ள்டா. பேட் கேர்ள் அது வந்ததாடா, வந்ததே தெரியல. ஆமாடா நேத்தாண்டா ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் நல்லா இருக்கா? எல்லாம் வந்து அந்த இதுதான் சோசியாலஜி பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இல்லடா சாரத்தை. சிம்பு வந்துட்டு வெற்றிமாறு கூட பண்றாப்புல. சிம்பு எடுத்துன்னு போயிட்டு பேட் கேர்ள் ட்ரைலர் ஏதோ ஒரு ப்ரொமோஷன் ட்வீட் போட வச்சுட்டானுங்க. சிம்பு கமெண்ட்ல போய் திட்டு இருந்தானுங்க சில பேர், எதுக்கு இந்த மாதிரி பண்றது தான் தலை அப்படின்னு. பேட் கேர்ள் நெகட்டிவ் தான். அர்ஜுன் ரெட்டி அனிமல் மாதிரி ஒரு பொண்ணு பண்ணா எப்படி இருக்கும்னு படம் எடுத்திருக்கான்.
ஆனா இல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த படத்துல அந்த பொண்ணு ஐரூடு மாதிரி காட்டான். அது ஒரு கான்ட்ரவர்சி. அதுதான் தப்பு. அது ஒரு கான்ட்ரவர்சி. ஆமா அது பெரிய கான்ட்ரவர்சின்னு கேட்டான். ட்ரைலர்ல இதை நோட் பண்ணேன். எதுக்கு காட்டினாலும் புரியல. அந்த பொம்பளை தான் இது அவதான் வந்து பேசு இந்த பேரு அர்ஜுன் ரெட்டியில அவ வந்து வர விஜய் தேவர்கொண்டாவை எந்த கேஸ்டாவும் காமிச்சிக்க மாட்டான், எந்த ரிலிஜியனும் காமிச்சிக்க மாட்டான். நீ அப்படி காமிச்சிட்டு போயிரு, பிரச்சனை கிடையாது. இல்லடா நீ அதெல்லாமடா அலெக்ஸ் அந்த டைரக்டர், அந்த படம் டைரக்டர் வந்து ஆடியோ லான்ச்ல பேசுறா. என்ன தெரியுமா பேசுறா? பொண்ணுன்னா பத்தினியா இருக்கணுமான்னு கேக்குறா. தெரியும் அந்த புண்டை இல்ல அந்த புண்டையெல்லாம் கேட்டேன். எரிச்ச கூதியா இருந்தது தெரியுமா கேட்கும்போது. எல்லாம் நேரம் புண்டை காட்டினாங்களையா? இல்ல இல்ல அப்படி இல்ல ப்ரோ. இப்ப இல்ல அந்த படத்துல அவ்வளவு எல்லாம் காட்டுக்க மாட்டான். ஏதோ கல்யாணத்துல மட்டும் தான் ஏதோ இது பண்ற மாதிரி காட்டுவானுங்க. இதுல வந்துட்டு ஒரு ஐயரு பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ற மாதிரி இங்க பாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல எடுத்தோடனே எனக்கு வந்து பசங்க பாய் ஃப்ரெண்ட் வேணும். அதுவும் இல்ல கிளாஸ் ஒரு நிமிஷங்க 10 பாய் ஃப்ரெண்ட் வேணுங்கிற மாதிரி சொன்னோம்னா அடுத்த சீனு அவங்க வீட்டுல அவங்க பாட்டி பேசுவா அவா இவான்னு சொல்லிட்டு அந்த பிராமின் ஐயர் ஓடு மாதிரி காட்டுவானுங்க. ஏன் இவங்களுக்குலாம் ஐயர் மேல பண்ணணும்? அது என்னமோ தெரியல ஒரு சூத்தரிசல் ஐயர் போட்டு அடிக்கிறோம். அதான் அந்த கேஸ்டிஸ் தான் ப்ரோ. இவனுக்கு வந்து லெஃப்ட், அவனுக்கு ரைட்ட பார்த்தா டென்ஷன் ஆகும். இல்லடா இதுல ஒரு நிமிஷம் இந்த 2010 அதுக்கு முன்னாடி பண்ணா கூட வந்துட்டு ஒரு ஐயர்னா நல்லவங்க அந்த ஃப்ரேம்காவது சொல்லலாம். இப்ப அப்படிலாம் இல்ல. இவனுக்கு வேணே தான் எடுத்திருக்கானுங்க. புரியுதா? டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்கான். ஒரு இது இருக்கும்டா. இப்ப சங்கர்லாம் வந்து நல்லவங்கன்னு காட்டினதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப இல்லடா இந்த ஜெனரேஷன்ல பண்றது அப்பட்டமா இருக்குல்ல. பழி வாங்க தானே செய்வாங்க. புரியல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல காட்டுறவங்களுக்கு நீ அவனுங்கள ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கூட ஸ்டோரி எடு. அவங்க கேரக்டர் அசோசியேஷன் பண்ற மாதிரி அதான் சொல்றேன். இல்ல ஐயர் வீடுன்னு காமிக்காம ஏன் இப்ப பொதுவா காட்டுறாங்க. அந்த பொண்ணு தப்பு பண்ணல அவள்தான். இது என்ன தெரியுமா கேள்வி வரும் சொசைட்டில? நீ ஐயருன்னு காமிக்கல, ஏன் ஒரு முஸ்லீமா காமி, ஒரு ஹிந்துவா காமி, கிறிஸ்டினா காமி, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீ வந்து இப்படி ஒரு நிமிஷம் அந்த பொண்ணோட கான்செப்ட் என்ன? ஆம்பளைங்க வந்துட்டு அர்ஜுன் ரெட்டி அனிமல் எத்தா பாக்குற நான் பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்லுது. அப்புறம் என்ன பொண்ணுக்கு நீ ஐயர் சேர்க்கிற? சேகாம இருக்கலாம்ல. ஒரு நார்மலா வீடு மாதிரி காட்டலாம். எதுக்கு அது ஐயர் வீடு? இல்ல அந்த லேடி டைரக்டர் வந்து தமிழ்னா தமிழ் தாங்க. அர்ஜுன் இல்ல அனிமல்ல அமனமா நடப்பான். அது மாதிரி இந்த படத்துல அமனமா நடப்பாங்களா? நீ பாப்ப ஏன் சார்? நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட? நீ நைட் ஷோல போய் பாக்குறதுக்கு முன்னமா இதுக்கு ஆசைப்படுற? கார்த்தி ஸ்பீக்கர் கேக்குறாங்க சரத்து. அது நல்ல கான்செப்ட் நல்ல இதுதான் யோசிச்சது. ஆனா எடுக்க மாட்டாங்க. யாரா இது டைரக்டர் இந்த படம்? டேய் ஈசா நீ ஒரு என்ன கான்ட்ரோவர்சி? இந்த பாலாவும் அவன் டைரக்டரும் ஏதோ வந்து பைக் பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. என்ன கான்ட்ரோவர்சி அது? யார் டைரக்டர்? பாலாவா? அவங்க ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. போஸ்டர் கிழிச்சு விடுறாங்களா, பேனர் எல்லாம் கிழிக்கிறாங்களா அவங்க படம் போஸ்டர்? இல்ல அது இல்லடா. நைட் அதான் சாப்பிட்டு இருக்கும்போது ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்தேன். அப்பதான் வந்தது கேபி பாலா ஸ்கிரீன்ஸ் தர மாட்டாங்க, ஏதோ ஏதோ இது பண்ண மாட்டாங்க. டேய் பிளடி பேக்கர் கவினிக்கே பண்ணவனும் தான்டா அவன். இதெல்லாம் தெரியாது. அது அமரன் இல்ல டே அமரன் கூட இல்ல அமரன் கூட 2 படம் மொத்தம் 3 படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிளடி பேக்கர் 4 படம் வந்துச்சுடா. பிரதர் லக்கி பாஸ்கர் பக்கத்து லக்கி பாஸ்கர் பக்கத்து படம் மொத்தம் 4 படம்டா தீபாவளிக்கு. பரவாயில்ல 2 படத்துக்கு நெகட்டிவிட்டிடா. தமிழ்ல வந்து 2 படத்துக்கு 4 படத்துல 2 படம் தப்பிச்சது. லக்கி பாஸ்கர் அப்புறம் இந்த அமரன். டேய் லக்கி பாஸ்கர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கிரீனை வந்து அவங்க கம்மியா தான் கொடுத்தானுங்க. மிச்சம் 2 படத்துக்கு ஸ்கிரீன் கொஞ்சம் ஃபுல் நெகட்டிவிட்டி படத்தை முடிச்சிட்டானுங்க. லக்கி பாஸ்கர் ரொம்ப பிடிச்சது. டேய் கார்த்தி இருக்கானா இல்லையா? கார்த்தி வேற ஸ்பீர் கேட்னாரா? டேய் குடுத்துறேன்டா அவனுக்கு திருப்பி. டேய் கார்த்தி வெளிய போயிட்டு உள்ள கார்த்தி இது வரும். டேய் இல்ல கோஸ்ட் குடுறா. அந்த வெச்சுக்கோ. எனக்கு கோஸ்ட் குடுறா. அவன் கேன்சல் பண்ணிட்டு பாத்து குடுப்பா. சுகில ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருக்கறான். ஒரு டவுட் கடிக்காதீங்க. அமரன் எல்லாருக்குமே பிடிச்சதா இங்க ஃபுல்லா? ப்ரோ எனக்கு பிடிக்கல ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. எனக்கே ஓகே தான். வேற பெருசா எதுவும் ப்ரோ. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கார்டு தான் அக்செப்ட் பண்ண முடியல. அதுதான் பிரச்சனை இருக்கு. எனக்கு ப்ரோ அது யாருமே இந்த அளவுக்கு தான் ரைஸ் ஆகி வந்து 330 crores எல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. அது எஸ்கேவே எதிர்பார்க்கல. எப்படி அது அது வந்து எங்க சாய் பல்லவினாலதான்டா. பக்கத்து ஸ்டேட் இல்ல சாய் பல்லவி எல்லாம் எழுத கூடாது. பக்கத்து ஸ்டேட் இது எல்லாமே கிளிக் ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி. தெலுங்குல பேட்டேஜ் மூலமே ஓடிடும்டா. சரியா?
அது ஒரு இதுதான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு பேட்ரிஷியன் மூவில எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். அதுதான் சரியான படம். அது உரி வேற, உரி நெக்ஸ்ட் லெவல் இன்னொன்னு வச்சுக்கோ. இல்ல ஒரு ப்ரொமோட் பண்ண விதமே வந்துட்டு ஒரு உண்மையான சோல்ஜருடைய கதைன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லயும் ப்ரொமோட் பண்ணாங்க. படமும் பாசிட்டிவ் ரிவ்யூன்றதுனால எல்லா ஸ்டேட்லயும் போய் பார்த்தாங்க. ஓவர்சீஸும் சரி, தமிழ்நாடு, எனக்கு ஆந்திரா. யாருக்குமே ஸ்பீக்கர் தர முடியலடா. ரிக்வெஸ்ட் மட்டும் தான் காட்டுது, யாருக்குமே தர முடியல. எனக்கு ரெக்வெஸ்ட் கூட காட்டலடா பைத்தியக்காரா நீ வேற. எனக்கு ஒண்ணே ஒண்ணு காட்டுது, யாருமே இல்ல பக் ரீகனெக்ட் பண்ணி பாரு. டாப் க்ளோஸ் பண்ற இல்ல ஆப் க்ளோஸ் பண்ணு. டேய் நீ ஆப் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்து ரீகனெக்ட் ஸ்பேஸ் ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்ணிட்டேன்டா போற மாட்டேன். பக் புண்டன்னு அர்த்தம். இதுதான் டெட் வந்திருக்கான். ஒரே நிமிஷம் டெட்டுக்கு அக்செப்ட் தான் பாப்போம். சில டைம் இந்த மாதிரி பக் லாக் ஆயிடும். இவனே சரத்து என் பண்றது சொல்லுமா. ஏய் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் ஆகுதுடா. டெட் வந்துட்டான் பாறா. டெட் வரும். டேய் சிகிலு ரொம்ப ஸ்பெஷல் தெரியும். என்ன ப்ரோ ஸ்பெஷல் அவன் ஸ்பெஷல் புண்டையா ஐடி. அதனால அவனுக்கு காட்டுறேன். நான் என்னடா காஞ்சிரிங் நல்லா இல்லங்கறீங்க. இன்னைக்கு தான்டா போறேன் நானு. இல்லடா அது ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பார்த்தாங்க ஓகேவா. அவங்க காஞ்சிரிங் ஃபேன். ரொம்ப சுமார் தான் நம்ம படம். ஒண்ணும் இல்ல நீ முதல்ல லாஸ்ட் 20 மினிட்ஸ் நைட் போறமாமே காஞ்சுரிங். எனக்கு என்ன டவுட்னா நிறைய படம் பாக்கணுமாடா. அது பாக்க 2 படம் தான் பாத்துட்டேன். ஆனபெல் 1 தான் பாத்துருக்கேன். இல்ல போதும் இல்ல அது கான்செப்ட் தான். அது எல்லாமே நீ ஆனா டைம் லைன் அது ஒரு மாதிரி இல்ல அது ஒரு நிமிஷம் இல்ல டைம் லைன் மட்டும் தான் அது சேஞ்ச் ஆகாம தவிர வேற எதுவும் இல்ல. நீ இத பார்த்தா சிம்பிளா சொல்லி முறா. காஞ்சனா 4 பார்த்தாலும் புரியும். அது காஞ்சனா 3 தான் பார்க்க. அவன மாதிரி மலுமுட்டலடா. இது டைம் லைன்டா. இது எப்படின்னா ஒரு டிக்கெட்ல ஒரு மாறுற மாதிரி ஒரு டைம் லைன் வச்சிருப்பான். இது டைம் லைன் லாஸ்ட் டைம் லைன். இது இந்த ஒரு சோசியல் சயின்ஸ் மேப் எல்லாம் பாத்திருக்கல அந்த மாதிரி ஒரு வருஷத்துல முடியற மாதிரி. அப்புறம் ஆனபெல் அப்புறம் காஞ்சுரிங். அதான் அந்த இயர்ல வந்துட்டு இது எண்ட் ஆகுற மாதிரி. இது கடைசி பார்ட், இதுக்கப்புறம் வராது. அவ்வளவுதான் லாஸ்ட். சரத்து எல்லாருமே ஸ்பேஸ் விட்டு போறானு வெளியே. அது எண்ட் பண்ணிட்டு போடுறதாமா. ஒரு பக்க புண்டை சிதி கிளப் ஹவுஸ் வந்தா ஜாலியா இருக்கும்டா. இந்த தெபடியா பையன் ஒருத்தர் ட்விட்டர் சொல்லு.